வணக்கம் நண்பர்களே, நான் விவேகானந்தன். நம்ம சேனலில் ரெகுலராக ஸ்டார்ட் அப்ஸ், பிஸ்னஸ், ஆண்டர்ப்ரனர்ஷிப் பற்றி ரெகுலராக பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த டைம் வந்து ஒரு சஸ்டைனபிள் லைஃப் ஸ்டைல் லிவிங்கை பற்றி பேசலாம். அதுக்குள்ளே இருக்கிற பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, எந்த வருடமும் இல்லாமல் இந்த வருஷம் வந்து அதிகமான வெப்பம் அப்படின்னு சொல்லப்படுது. பூமி வந்து ரொம்பவே கடுமையாக சூடேறி இருக்கு. இது வந்து இனிமேல் இப்படி தான் இருக்க போகுது அப்படிங்கிறாங்க. ஸோ அட்ஜஸ்ட் டு த நியூ நார்மல். இனிமேல் ஃபியூச்சரில் வந்து 1 டிகிரி சென்டிகிரேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆக போகுது. அதுக்கு நீங்கள்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 1 டிகிரி சென்டிகிரேட் அப்படிங்கிறது ஹியூஜ் அக்ராஸ் த வேர்ல்டு. அப்போது அதோட பாதிப்பு நம்ம வந்து இந்த வருஷம் நான் தமிழ்நாட்டிலே நிறைய பார்த்துருக்கலாம். இவ்வளோ வெயில் பார்க்காத இடங்கள்லாம் வந்து கடுமையான வெயிலை சந்திச்சுட்டு இருக்கு. மேபி சமீப காலமாக வர்ற அந்த மழை வந்து காப்பாற்றிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். பட் கம்மிங் பேக் டு த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூமி வந்து இந்த பிளானட் வந்து ஒரு லிவபிள் பிளானட்டா அப்படின்னா அது வந்து மிகவும் கேள்விக்குறி. நம்மளுடைய வாழ்க்கை முறை எல்லாத்தையும் வந்து மாற்றிட்டு இருக்கு. இந்த பிளானட்டே வந்து நான் லிவபிளாக மாற்றிட்டு இருக்கு. இது வெறும் மனிதர்களுக்கு இடையே கிடையாது, மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் ஆகட்டும். யானைகள் வந்து ட்ரெயினில் அடிபட்டு சாகிறத பார்க்குறோம். ரொம்ப சமீபத்தில் நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு டைகர், ஒரு புலி வந்து ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலை எடுத்துகிட்டு போய் அப்புறப்படுத்தி இருக்கு. இதெல்லாமே வந்து இன்றைக்கி நடந்துட்டு இருக்கு. ஸோ அப்போ இந்த பிளானட்டை வந்து நம்ம காப்பாற்றிட்டு இருக்கோமா, நல்லபடியாக வச்சுட்டு இருக்கோமா அப்படின்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அது வந்து நான் லிவபிள். அப்போ அது லிவபிளாக மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு சஸ்டைனபிள் லைஃப் ஸ்டைலுக்கு நம்ம மாறணும். ஆனால் சொல்கிறதுக்கு நல்லா இருக்குது, ஒரு ஈஸியாக ஒரு சஸ்டைனபிளாக மாறணும் அப்படின்னு கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் மாறுறதுக்கான தயக்கம் என்ன அப்படின்னா, எங்கேருந்து மேஜராக இந்த தயக்கம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸஸ் கிட்டேருந்து தான் வந்து இந்த தயக்கம் வருது. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்கு. அப்படி நீங்கள் எல்லாமே புதுசாக க்ரியேட் பண்ணணும்னா முதல்ல வந்து எல்லாமே புதுசாக சிந்திக்கணும். சிந்திச்சு சஸ்டைனபிள் ப்ராடக்ட்ஸை நம்ம உண்டு பண்ணணும். சஸ்டைனபிள் ப்ராடக்ட்ஸை கொண்டு வரதை தாண்டி அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் யார் பண்ணுவா? புதுசாக வர பிஸ்னஸஸ் டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. பழைய பிஸ்னஸஸ் வந்து மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணணும். ஆனால் இதை இப்படி பார்க்காம இன்னொரு கோணத்தில் பார்த்தோம் அப்படின்னா அது நமக்கு எப்படி புரியுது அப்படின்னா, ஆக்சுவலி அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு, ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தை, மிகப்பெரிய ஒரு ப்ராஃபிட்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு சில உதாரணம் சொல்கிறேன். இப்போது நம்ம வந்து எல்லா இடத்துலையும் எல்சிடி பல்ப் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் மக்கள் உடனடியாக நாளடைவில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, எல்சிடி பல்ப் வாங்கினா அதே மக்கள் கொஞ்ச நாள்லேயே வந்து எல்இடி பல்புக்கு போடுறாங்க. அதற்கான காரணம் என்னன்னா, எனர்ஜி சேவிங் அப்படிங்கிறது புரியுது. இதுவே வந்து பழைய இதில் வந்து நிறைய வீட்டில் ஹீட்டர்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த ஹீட்டர்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ட்டு சோலார் ஹீட்டர் போகிறாங்க. அவ்வளோ ஏங்க, டெஸ்லா எடுத்துக்கோங்க. இன்றைக்கி வந்து வெறும் கார் மட்டுமே வித்துட்டு இருந்தால், ரெகுலர் கார்ஸை வித்துட்டே இருந்திருந்தோன்னா போட்டி பயங்கரமாக இருந்துகிட்டே தான் இருந்திருக்கும். ஆனால் டெஸ்லா வந்த டைமில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார் இருந்தவங்களாகட்டும் இல்லை புதுசாக வாங்குறவங்களாகட்டும் எலக்ட்ரிக் கார் வாங்கலாம் அப்படின்ட்டு டெஸ்லா அவங்களுக்கு ஒரு புதிய ஒரு சந்தையே வந்து அவங்க உருவாக்குனாங்க. இன்றைக்கி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்குள்ளேயும் காம்படிஷன் அப்படிங்கிறது இன்னொரு பக்கம். ஆனால் சொல்ல வர விஷயம் என்னென்னா, சஸ்டெயினபிளான ஒரு ப்ராடக்ட்ஸ் வரும்போது மக்கள் விரும்புவாங்க, அந்த பொருட்களை வாங்கிறதுக்கு முற்படுவாங்க. ஆல்ரெடி இருந்தாலும் அதை பற்றி அவர்கள் கவலைப்படுவதில்லை, ப்ரொவைடர் தேர் இஸ் அ வேல்யூ. அப்போது இது வந்து ஒரு ஹியூஜ் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்படி தான் அதை பார்க்கணும், அப்படி தான் அதை புரிஞ்சுக்கணும். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுவோன்னா, ஆட்டோமேட்டிக்காக இனோவேஷனை தாண்டி சஸ்டெயினபிளாக இனோவேட் பண்ணுவோம். ஸோ இந்த சஸ்டெயினபிள் இனோவேஷன் பண்ணுறதுக்கு தான் தயக்கம். ஆனால் இதில் மிகப்பெரிய ஒரு நன்மை இருக்குது அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக சஸ்டெயினபிள் இனோவேட் பண்ணுவாங்க. அதுக்கு தேவைப்படுற மைண்ட் செட்டுக்கு பேர் தான் வந்து சஸ்டெயினபிள் மைண்ட் செட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றியெல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ குட் டே.